கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா? அவர் எனக்காக விசேஷமாய் ஏதாவது ஆசீர்வாதம் வைத்துள்ளாரா என்று கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். மோசேவை குறித்து தேவன் சொன்ன சாட்சி இது. அவர் மிக மிக சாந்த குணமுள்ளவர் என்று. அதனால் தேவன் அவரை கொண்டு ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க அவரை ரட்சிப்பினால் அலங்கரித்தார். தேவனுடைய பிரியமும் அவர் மேல் இருந்தது. தேவன் நினை சொன்னபடி அவர் சாந்த குணமுள்ளவரா? இல்லை, மிக கோபக்காரர். தன்னுடைய இனத்தானை எகிப்தியன் அடித்தான் என்று அவனை கொன்று போட்டு ஊரை விட்டே ஓடியவர். ஆனால் அந்த வனாந்திரம் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் சாந்தமுள்ளவனாக அவரை மாற்றி தேவன் அவரை ரட்சிப்பினால் அலங்கரித்து அநேக ரட்சிப்புக்கு இவரை காரணியாக வைத்தார். தானியேலின் மேலும் தேவனுடைய பிரியம் இருந்தது. சிங்க கெபியில் இருந்த போதிலும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. அவருக்கு ராஜா பிரியமானவராய் இருந்த போதிலும் ரெக்கமெண்டேஷன் தேடவே இல்லை. சோதனையின் மத்தியிலே தேவனை நம்பி அமைதியாய் சாந்தமாய் அமர்ந்திருந்தார். தேவனும் சிங்கத்தின் வாயை கட்டினது மட்டுமல்லாமல் இவரை கொல்ல நினைத்தவர்களை கொன்று போட்டு இவருக்கு மிகப்பெரிய உதவி செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஊருக்கே ரட்சிப்பை அந்த ராஜாவே தண்டமிட்டார். என்னவென்று தானியேலின் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி ஊருக்கே ரட்சிப்பின் செய்தே ராஜா சொன்னார். ஆமாங்க, வேதம் சொல்லுகிறது சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று. நமக்கும் சாந்தமா இருக்கணும் தாங்க ஆசை. ஆனா ஜென்ம சுவாபம் இருக்கு இல்லையா, கோபம், பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் சொல்லுகிறார், என்கிட்ட கத்துக்கோ, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சமூகத்திற்கு போய் தேவரீர் உம்மை போல் என்னை மாற்றும் என்று நாம் கெஞ்சி கேட்கும் போது 3 விதமான நன்மைகளை நமக்கு தராருங்க. 1, சாந்தகமாய் இருந்து பூமியை சுதந்திரிக்க செய்கிறார். 2, ரட்சிப்பினால் நம்மை அலங்கரித்து அநேகருக்கு ரட்சிப்பை சொல்லும் பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறார். 3வது முக்கியமான ஒரு பாயிண்ட்ங்க, தேவனுடைய பிரியம் நம்ம மேல இருக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய ஜென்ம சுவாபத்தில் நான் அதிக கோபம், எரிச்சல் எல்லாம் படுறேனப்பா. அது எனக்கே பிடிக்கல ஆண்டவரே. நான் உம்மை போல சாந்தமாய் மாற உதவி செய்யும். நிறைய பாடுகள் வழியா நீர் கற்றுக் கொடுத்தாலும் அநேக நேரத்துல தவறி போறேனப்பா. சோதனையின் மத்தியிலும் சூழ்நிலையின் மத்தியிலும் சாந்தமா இருக்க எனக்கு கிருபை தாரும். உன் பிரியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.